இந்த இடத்த பெருக்கி பெருக்கி என் உடம்பு துன்பா அழிச்சிட்டு தான் மிச்சம். இந்த எருமாடு பச்சைக்கிளி என்னதான் பண்றான்? ரெடியா பச்சைக்கிளி ஏன் வெளியே வாடா. ஐயா நாக்கா சும்மா கத்தி நிக்கிறா. டேய் டைம் என்னடா ஆகுது? மணி 10. சூரியன் உதிச்சு மூஞ்சில சுல்லுன்னு அடிக்குது. இவ்வளவு நேரம் தூங்கினா அந்த வீடு விளங்குமாடா? நாக்கா நீ பேசுற? தூங்காத இருந்தா மாட்டோம் வீடு விளங்கினுமாண்ணா? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? தூங்கறதுக்கு சோறும் தூங்குறதுக்கு நல்ல இடமும். அதுதான் எனக்கு எனக்கு தான் ஓனம் வேற. நீ இப்படியே சொல்லி சொல்லி நல்லா திண்டு திண்டு தூங்க. சொத்து எல்லாம் அழிஞ்சு போட்டோம். 2 பேரும் சேர்ந்து போய் ரோட்ல பிச்சை எடுக்கலாம். அக்கா சொன்னியா இது கூட நல்ல வேலை தான்க்கா. உடம்பு ஒண்ணுங்காத வேலை. உடம்பு ஓய்க்கவே தேவையில்ல. ஆனா சோறு மட்டும் வந்துடும். துண்டு துண்டு நீ தூங்குறதுக்கு நான் ஏன்டா உன் கூட பிச்சை எடுக்கணும்? நீ போய் எடு. ஏக்கா நானா சொன்ன பிச்சை எடுக்கணும்னு? நீ தானே பிச்சை எடுக்கணும்னு சொன்னா? அப்போ நீயே தான் சேர்ந்து பிச்சை எடுக்கணும். நீ இப்படியே எகத்தாலமா பேசிட்டு வீட்டு ஓனர் வந்து வாடகை கேட்பான். அப்ப தெரியும் உன் எகத்தாலாம் என்னன்னு. இதுக்கு தான் வாடகை வீடுலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தான் அப்பா இடம் வாங்கி வச்சுக்கிறாருல, அந்த இடத்துல போய் வீடு கட்டினு இருக்கலாம். வா போவான் இடத்த போய் பார்த்துட்டு வரலாம் வா. ஆமாடு தம்பி, இப்பதான் நீ கரெக்டான யோசனை சொல்லிக்கிற. ஆமாக்கா நம்ம வீடு சொந்தமா இருந்தா நம்ம துண்டு துண்டு தூங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏ மண்டையா சூப்பரா, உனக்கு கூட மண்டையில் நல்லா மூளை இருக்குது. ஏக்கா மண்டையில் மூளைலாம் இருக்காது, மண்டை மேலே மூடிதான் இருக்கும். அது கூட தெரியல நான் பண்றது. குறுக்கு வழியில் வாயு தேடிடும் திருட்டு உலகமடா தம்பி, திருட்டு உலகமடா தம்பி, திருட்டு உலகமடா. ஐயோ இந்த பையன் எங்க போச்சுன்னே தெரியலையா. நம்ம தனியா போய் இதனா திரளான்னு பார்த்தா சிக்கிறோம். ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜிலு ஜிலுக்கிற ரவிக்க போட்டு எங்க நீயும் கிளம்பி போற சொல்லு கோவமான. ஏய் பேபி மாதிரியா இருக்குதா? யோ மாமா இங்க என்ன பண்ணுகிறா? உன்னை எங்கெல்லாம் தேடுறதா? வாடா வா கேப்ப. உனக்கு எத்தனை வாட்டிடா போன் பண்றது? 100 வாட்டி இருக்கண்டா. அந்த ஜியோ காரன கஸ்டமர் காலே எனக்கு போன் பண்ணிட்டான்டா. யோ மாமா நீ அவ்வளோ பெரிய இடத்துல கை வச்சுக்கிறியா? நீ பெரிய ஆளுதாயா. டே அருவு கட்டவனே, நான் ஏன்டா அங்கெல்லாம் போய் கை வச்சு காட்டுறேன்? உனக்கு 100 வாட்டி கால் பண்ணல, அந்த கோவத்தில் அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். யோ மாமா இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? புது வீட்டுக்கு போன பொண்ணு மாதிரியா? சரி வாயா போய் தொழிலை பார்க்கலாம். ஏய் எங்க திருடுறதுன்னு தெரியாம இந்தியா மேப் எடுத்தேன். இந்தியா மேப்ல இருந்து தமிழ்நாட்டை தனியா எடுத்தேன். எங்க திருடுறதுன்னு இப்பதான் கெச்சு போட்டுங்கிறேன். டேய் உனக்கு உள்ளூர்லயே ஒழுங்கா திருட தெரியாது, திருட்டு உதவாங்குவேன். பொம்பளை கிட்ட செருப்பாலையும் தொடவை கட்டாலையும். இதுல வேற வேர்ல்டு மேப்ல பாப்பாரான் தமிழ்நாட்டை ஒழுங்கா பிரிச்சு எடுக்கிறேன்னு. பாடா ஏன் தோடா தருதல. ஏய் உங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு என் தலையை எழுத்துறா. ஏய் இந்த பாரு, இன்டர்நேஷனல் திருடனா இந்த பேபி மாறதாண்டா போறான். நெட்வொர்க் திருடனா இந்த பேபி மாறதாண்டா போறான். நீங்க பார்க்க தாண்டா போறீங்க. வாடா போகலாம். இந்த பையன் வரவே இல்லை வேலைக்கு. அந்த கொத்தனாரு மண்ணெல்லாம் அப்படி கலைஞ்சு கிடக்குது. சனிக்கிழமை அந்த மட்டும் சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறான்பா. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேச்சிரிக்கு. ஐயோ இந்த ஒபேரி மூக்கு முதலாளி வேற வந்துட்டா, எப்படியோ போய் சமாளிக்கலாம். வணக்கம் முதலாளி. வணக்கம்மா. வணக்கம்லாம் இருக்கட்டும்டா, டைம் ஆகுது. கோச்சுக்கார் முதலாளி, சின்ன வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு முதலாளி. சின்ன வீட்டுக்கு போனியா? நான் உன்னை பெரிய வீட்டு தானே கட்ட சொன்னேன். ஏன்டா பெரிய வீட்டு விட்டு ஏன்டா சின்ன வீட்டுக்கு போற? நீங்க சொல்ற வீடு வேற, நான் வச்சுக்கிற வீடு வேற. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே விலகலையே. அதெல்லாம் புரியுறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரிஞ்ச எனத்தாக போகுது. மம்டி கொடுங்க, நான் வேலை செய்யறேன். குடி. இந்த மண்ணெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்துல மேலே ஏற்றிடணும். ஜல்லி ஏற்றி வை. போடா அப்படி. முதலாளியே இன்னும் 1 மணி நேரத்துல போடா பேச எடுத்துற. பேசாதீங்க முதலாளி. வச்சு என்ன தான் பண்ண போறது தெரியல. மண்ணை வெட்டுற மாதிரி மண்டையை வெட்டி போடுவேன் முதலாளின்னு பாக்குறேன். ஏய் என்னடா முனறீங்களா? டீ டைம் ஆயிடுச்சா? வந்த ஒன்று டீ நான் வாங்கிட்டு வரேன். ஆட்டோஸ் போயிட்டு டீ வாங்கிட்டு வரேன். போடா போ. 1 மணி நேரத்து வேலையவே நான் 1 வாரத்துக்கு நீட்டிட்டு செய்வேன். இதில் வேறு 1 மணி நேரத்துக்கு மேலே தரதாமா. உன்னை மாதிரி எத்தனை ஓனர் நான் பார்த்துருப்பேன். யோ மாமா நடந்து நடந்து கால்லாம் வலிக்குதியா? இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கிறது? மாப்பிள்ள இந்த வயசுலயே கால் வலிக்குதுன்ற நீ. என் வயசுனா உன் வயசுனா? மாப்பிள்ள உங்களை பாத்தியா? சொல்ல பாரு, பெரிய ஆள் வேலை செஞ்சு நிக்கிறான். ஆமா அவன் மூஞ்ச பார்த்தா இழுச்ச வாய மறிக்குது. அவன் நெத்திலேயே இழுச்ச வாயன் ஒட்டி வச்சுக்குது. அப்ப நான் போய் பிரைட் போட்டோன்னு வச்சுக்கோ, ஜெல்லி மணலு கம்பி மொத்தத்தையும் நம்ம சுட்டுடலாம். ஓ மாமா
செம்ம ஐடியா மாமா. இப்பவே தெரிஞ்சிச்சு மாமா, நீ இன்டர்நேஷனல் லெவல் ஃப்ராடு மாமா. இப்போ பாரு என்னை பத்தி தெரிஞ்சுக்கினேன். இவன் டெய்லி டீ வாங்குறான்ட்டு போகிறான். ஆனால் டீ தான் வந்த பாடே இல்லை. நீ டீ வாங்க போகிறானே இல்லை இந்த போண்டா சொல்கிற ஆயாவை பார்க்க போகிறானு தெரியும். அண்ணே வணக்கண்ணே. வணக்கமெல்லாம் இருக்கட்டே, நீங்கள் யாரு? எங்களை தெரியல. எங்களை தெரியலையா? பக்கத்து தெருல இருக்கிற முன்சாமி மாவன் நானு. கந்தசாமி மகன் நானு. நான் தான் மாமன். நான் தான் மச்சான். இப்ப தெரிஞ்சிருக்குமே. யோ, நானே வேலைக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இதில் கந்தசாமி பையனாரு முனுசாமி பையனாருன்னு எனக்கு என்ன தெரியுமா? மாமா இது வெளியூர் பீஸ் பழகுது, வச்சு செஞ்சிடலாம். நீ ஆசைப்பட்ட வச்சு செய்வோம். ஆமாப்பா, நம்ம புலம்பின்னு இருந்தா என்ன புலம்பினுங்கிறா? எனத்த சொல்கிறதப்பா, நான் லேட்டாக வந்தால் முதலாளி திட்டுறான். ஒரு டீ வாங்கிட்டு வேணா போனால் காலையில் டீ வாங்கி போகிறதுக்கு பொழுதோடாகி போயிடுது. இன்னும் காணா என்ன பண்ணுறது? நோ, அதுக்கேடா கவலைப்படுற மாமா. அந்த காசு எடுத்து கொடு மாமா. இந்த பாரு, டீ சாப்பிடு, போண்டா சாப்பிடு, இல்ல சரக்கு கூட அடி. இந்த அப்படி கடை இங்க இருக்கு, போயிட்டாப்பா. நீங்கள் நல்ல மனுஷன், நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, ஓனருக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ மாமா, அவன்கிட்ட 200 குத்து அமிச்சு நம்மளுக்கு என்ன லாபம் மாமா? நீ ஏன்டா அதை போய் கவலைப்படுற? அந்த பக்கம் பாரு ஜெல்லி. ஆமா, இந்த பக்கம் பாரு மணலு. அண்ணாண்ட பக்கம் பாரு ஏய் கம்பி. சேர்த்து ஒருத்தனுக்கு ஆட்டையை போட்டு வித்துருவோம். மாமா நீ பலே கில்லாடி மாமா. ஆளுதான் பார்த்தா குள்ளமாகற மூளை இந்த பெருசு மாமா உனக்கு. ஏக்கா நந்து நந்து மூச்சு வாங்குதுக்கா, முதுகுலாம் வலிக்குது. எங்கக்கா நம்ம இடம் இருக்குது? என்னடா எதுவுமே சொல்லாம வரானேன்னு பார்த்தத வந்து சில இடம் வாடா. அதுங்காட்டி நடந்து மூச்சு வலிக்குது, காலு. இதுவா நம்ம இடம்? ஆமா பாரு எப்படி வளைஞ்சு போயிடுது பாரு. வந்து என்ன பாக்குறியா எங்கனா இடத்த? வெறி குவாரியாக்குதாக்கா. இது எப்போ கிளீன் பண்ணி நம்ம முடிக்கிறச்சா? ஏக்கா பாத்தியா எப்போ பாரு என்ன கூட்டின்னு வந்து எதுனா ஒன்று திட்டிக்கினே இருக்கிற. நான் இந்த வீட்டில் இல்லாத எங்கன்னா போயிட்ட மட்டும் என்ன பண்ணுவேன்? சரி கோச்சுக்காத. இந்த இடத்த வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி போட்டா கூட ஒரு 100-200 மிச்சம் ஆகும்ல. அதை வச்சு ஒரு செங்கல் சிமெண்ட் என்ன வாங்கலாம்ல. செங்கல் சிமெண்டா? ஏக்கா அங்க பாருக்கா, ஜல்லி சிமெண்ட் கம்பிலாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்க போய் விசாரிப்போம் எவ்வளோ ரேட்டுன்ட்டு. ஆமாண்டா வாடா. ஐயோ மாமா, இருந்த 200 ரூபாய் அந்த ஆளை பேசி கேட்டு கூத்துட்டேன். அது எந்தாச்சும் ஒரு கட்டிங் வாங்கி போட்டுருக்கலாம். கட்டிங் வாங்கி போடலாமா? போட்டே போடலாம். கொஞ்ச நேரம் கம்முனு இரு. என்ன பண்ண போறா சார்? ஐயோ மாமா, உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏய், நானே ஒண்ணுத்துக்கு உதவுது ஒட்டக்காடு. உன்னை தவிர வேணும் யாரா தெரியும்? சார் உங்களையும் தெரியாது, அவரையும் தெரியாது சார். இந்த ஜெல்லி மண்ணெலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எவ்வளோன்னு கேட்க வந்தோம். புதுசாக வீடு கட்ட போகிறோம் நாங்கள். ஆமா, என்னடா தம்பி கேட்டது பதில் சொல்லாம 2 பேரும் தலையாட்டி கிடக்குறாங்க மாத்தி மாத்தி. மா உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு கண்ணாலே சைகை காட்டுனுங்கிறவான். என்ன எப்படி பேசி நிற்கிறீங்க? நீங்கள் வீடு கட்டலையா? கட்டான்னு இருந்தோம். இப்ப கட்டுறதுக்கு பைசா இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும் போலுக்குது. என் மாப்பிள்ளைக்கு வர வேண்டிய பணம்லாம் வரல, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா கட்டலான்னு. இது யாருன்னா கேட்டா குத்துலான்னுக்கிறோம். ரெடியா இருக்குங்க. நீங்களே இங்க பாருங்க, வெளில போய் வாங்கினா மண்ணு 10,000 ரூபா, ஜல்லி 5,000 ரூபா, கம்பி 5,000 ரூபா, 20,000 ரூபாய் செலவாகும். ஒரு 10 ரூபா குத்தீங்கன்னா இந்த கம்பி ஜல்லி உங்களுக்கே கொடுத்துறேங்க. தம்பி இன்னும் நட யோசிக்கிறோம். அங்க போய் வரணும் வண்டி செலவுலாம் நிறைய செலவாகும். 10,000 ரூபாய் குத்து டக்குன்னு வாங்கு. அப்படியே சொல்கிறேன். இந்தண்ணா 10,000 ரூபாய்க்குது. இந்த ஜல்லி மண்ணு நாங்களே அள்ளிக்கிறோம். மாமா மாமா ஓனர் வந்துட்டு போறான், ஓடிடலாம். என்னடா தம்பி அவங்க அவ்வளோ அர்ஜென்ட்டா ஓடுறானுங்க, பணத்தை வாங்கிங்க. ஏக்கா விடுக்கா, எல்லாருக்கும் வருத்தம் வந்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு இருக்கோம், அதான் ஓடுறானுங்க. நோ சீக்கிரமா வந்துருண்ணா. பா நாங்களாம் வரமாட்டோம், நீங்களே அள்ளிட்டு போயிடுங்க. அக்கா அவனுக்கு ஓடுற ஸ்பீட பார்த்தா இது இல்ல இது ஓட்டு இருக்கோம், அதான் ஓடுறானுங்க. சரிப்பா நம்ம ஜல்லி மண்ணு அள்ளுவோம். டேய், வீடுலாம் வளராதா? அண்ணா மரமா செடியா? நம்ம கட்டினா தான் ஹைட்டா வரும். வா போலாம். அடப்பாவீங்களா, இப்பதான் பேஸ்மெண்ட்டே போட்டுக்கிறோம். அதுக்காட்டி வாடகை வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறான். வா, யாரோ 2 பேர் நிக்கிறாங்க. ஏ தம்பி நம்மளால அழின்னு போக முடியாது. ஒரு வண்டிக்கு சொல்லு, வந்து ஏத்தின்னு போயிடும் ஒரே நம்ம. ஏமா
யார் நீங்க வண்டி வச்சு ஏத்திமான்னு சொல்றீங்க? யார் நீங்களா? ஏன்பா ஜெல்லி மண்ணுலாம் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறோம், ஆனாலும் எங்க மண்ணு நாங்க ஏத்தி போறதுக்கு பேசுகிறோம். யாருன்னு கேக்குறா? ஜல்லி மண்ணு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்களா? வீடு வாடகைக்கு வந்திருப்பீங்கன்னு பார்த்தா யார் சொன்னது? ஏமா இதெல்லாம் இன்னைக்கு தான் கொட்டினேன். அந்த மேஸ்திரி இங்கே தான் இருப்பான். டேய் மேஸ்திரி, என்ன நடந்துங்க? மேலே நின்னுக்கிறியா? எங்க போய் எங்க பாத்ரூம் கிட்ட போயிட்டானா? ஆமா ஆமா, பாத்ரூம் தான் போய்க்கிறாங்க. 20,000 ஜெல்லி மண்ணா எனக்கு 10,000 ரூபாய்க்கு குத்துக்கிறாங்க எங்களுக்கு. எதுக்கு சொல்லி பாவம் பார்த்து தெரியுமா? என்னது 20,000மா? 50,000 அரை மென்ட்டில் சுருட்டி ஏற்று மூஞ்சில் ஊற்றிடுவேன். 50,000மா? ஏக்கா இன்னைக்கு நம்ம யாரு முகத்துல மூச்சுன்னு தெரியல. 50,000 ரூபாய் ஜெல்லி மண்ணா 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் பாத்தியா? என்னடா மறுபடியும் இப்படி பேசிக்கிற? மண்டியில மண்ணாங்கட்டியா வச்சுக்கிற நீ? சொன்னாலும் புரியாது, கையை வைக்கணும். கையை வைக்கத்தா காலை வைக்க.